முட்டாள்களின் கூடாரங்கள் ஒன்றிணைந்து ஒரு நடிகனை தலைவராக்குவதற்கு முயற்சி பண்றாங்க. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி, வேற யாரும் களத்திலேயே இல்லை அப்படின்னு அதிமுகவையும் என்டிஏவையும் ஒரு பொருட்டாகவே அவர் ப்ரொஜெக்ட் பண்ணவே இல்லை. விஜய், சேவியர் பிரிட்டோ, லைலா காலேஜ் நிர்வாகம், லைலா காலேஜ் முன்னோர் மாணவர்கள் சங்கம் தொடர்பு கரெக்டா இருக்கா? இவர்கள் நன்றி கடனை காட்டுவதற்காக தங்களை லைலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் என்ற டேக்லைனை பயன்படுத்துவதற்காகவும் இவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு விஜய் 2ஆம் இடத்தில் இருப்பது போன்ற ஒரு பொய் தோற்றத்தை தமிழ்நாட்டில் விதைப்பதற்கான முயற்சியை செய்கிறார்கள். என்டிஏக்குள்ள வந்தாதான் ஜெயிக்கவே முடியுங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி இருக்கு. விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வரக்கூடாது. தாவேக்கா அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு இயக்கம். ஏனென்றால் அதன் கொள்கை சித்தாந்தம் தமிழ்நாட்டுக்கு உகந்ததல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு உகந்ததல்ல, இந்திய தேசியத்துக்கு உகந்ததல்ல. பரதேசி பயில அந்த இன அழிப்புக்கு துணை போன்ற அந்த இன அழிப்புக்கு அத்தனை உதவிகளை செய்த காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசுக்கு ஆதரவாக நீ செயல்படுறன்னா நீ ஒரு புறம்போக்கு பரதேசியா இல்லையா? நீ ஹிந்தி எழுத்து தாண்ட பார்த்துட்டு ஹிந்தி எழுத்து அழுக்க போறிய, உனக்கு அறிவு இருக்கா? மான ரோச சூடு சொரண வச்சு இந்த திருமுருகன் காந்திக்கு இருக்கா? திருமுருகன் காந்தி போன்ற அயோக்கிய கூட்டம், அவர்களை ஆதரிக்கக்கூடிய முட்டாள் கூட்டம் அந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு அந்த திரைப்படத்திற்கு ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு வரிக்கும் பதில் சொல்ல தயாரா? நேரடியாக என்னோட விவாதத்திற்கு வர தயாரா? ஏண்டா 15 நாள்ல 7 பொண்ணுங்களை கற்பழிச்சு கொண்டிருக்கானோ, 60 வயசு பாட்டியை விடல, 16 வயசு குழந்தைய விடல. இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில பெண்கள் பாதுகாப்பு இங்க கேள்விக்குறியா இருக்குது. மாணவர்கள் கையில கஞ்சா பொட்டலங்கள் இருக்கிறது. இவற்றை எல்லாம் பேசுவதற்கு துப்பு இல்லை. இதற்கெல்லாம் எதிராக நின்று போராட துப்பு இல்லை. துப்பு கட்ட திருமுருகன் காந்தி போன்ற திமுகவின் அடிமைகள், கொத்தடிமைகள் ஹிந்தியை தார்பூசி அழைக்கிறாங்களா? காலேஜோடைய ரிசர்ச்சுக்காகவும் காலேஜினுடைய முன்னேற்றத்தை, பல்கலைக்கழக முன்னேற்றத்திற்காகவும் ரிசர்ச்சுக்காகவும் ரிசர்வ் பணம் வச்சிருப்பாங்க. அந்த பணத்தை எடுத்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சம்பளம் போட்டிருக்காங்க. 5000 ரூபாய் பணம் கொடுத்த அன்னைக்கு ஒரு அறிவிப்பு வருது. அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய சார்பு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் 372 பேராசிரியர்கள் வேலையை விட்டு நீக்கி இருக்காங்க. சம்பளம் போட காசு இல்லைங்கிற காரணத்தினாக தற்காலிக பேராசிரியர்கள் அவர்கள். டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் பிரச்சார பிரிவின் மாநில செயலாளர் ஆக்டர் ரவி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். தேர்தல் தேதி அறிவிச்சுட்டாங்க, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இதுல முக்கியமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் அப்படிங்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே சேர்ந்து, மாணவர்களே அவங்கள சொல்லிடலாமே, ஐபிடிஎஸ் அப்படிங்கிறது ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே ஃபேக்கான ஒரு கருத்து கணிப்பு அப்படின்னு 2 நாட்களுக்கு முன்னாடி ரொம்ப வைரலான ஒரு வீடியோ போயிட்டு இருந்துச்சு. அதுல ஒரு ஊடக பெண்ணை அடிக்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் பரவிட்டு இருந்துச்சு. இந்த கருத்து கணிப்பை எடுத்து போடுறவங்க உண்மையாவே அந்த கருத்து கணிப்பு உண்மைதானா, அதை ஏற்றுக்கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே எழுப்பி இருக்கு. இது நீங்க எப்படி எந்த பார்வையில பாக்குறீங்க? எங்கேயாச்சும் ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு தாவேக்கா கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இவங்க ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுறாங்கன்னு தான் நான் நம்புறேன். நண்பர் ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு எனக்கு நல்ல பழக்கம் உண்டு. இருந்தாலும் ஒரு தப்பான நெரேட்டிவை இவங்க செட் பண்ணுறாங்க. விஜய் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காரு? திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி, வேற யாரும் களத்திலேயே இல்லை அப்படின்னு அதிமுகவையும் என்டிஏவையும் ஒரு பொருட்டாகவே அவர் ப்ரொஜெக்ட் பண்ணவே இல்லை. இதுதான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விஜய் இப்படி தானே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதற்கு வலு சேர்க்கும் வகையில் ஐடிபிஎஸ் சார்பாக இப்படிப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்பை தமிழ்நாட்டில் நிகழ்த்தியிருக்காங்க. இதில் ஒரு கிளாசிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறேன். விஜய்க்கு கீழே அவங்க உறவினர் யாரு? சேவியர் பிரிட்டோ. அவர் யாரு? விஜயோட மாமா. அவர் யாரு? அவர் தான் மாஸ்டர் போன்ற விஜயின் திரைப்படங்களை தயாரித்த தயாரிப்பாளர். அந்த மாஸ்டர் திரைப்படம் தயாரிப்பதற்கு எங்கே இருந்த ஒரு பணத்தை ஆட்டையை போட்டாரு? லைலா காலேஜ் ஜெசூட் அமைப்பிலிருந்து போட்டார். லைலா காலேஜுக்கு சேவியர் பிரிட்டோவுக்கு என்ன சம்பந்தம்? சேவியர் பிரிட்டோ தான் லைலா காலேஜில் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கார். அங்கே உள்ள முன்னாள் மாணவர்கள் சங்கம்,
அங்க உள்ள நிதி அமைப்புகள், அங்க உள்ள நிர்வாகங்கள் அத்தனையும் செய்யறது யாரு? இந்த சேவியர் புரோட்டோ தான். சேவியர் புரோட்டோவின் கட்டுப்பாட்டில் தான் மொத்த லைலா கல்லூரியும் இயங்குவதாக திரு மாரிதாஸ் அவர்கள் நீண்ட நெடிய 2-3 வீடியோக்கள் போட்டிருக்காரு. அந்த வீடியோல சொன்ன கருத்து தப்புன்னு சொல்லி அவர் மேல வழக்கு தொடுக்கல. இந்த வீடியோல என் பேரை பயன்படுத்திட்டீங்க, அது தப்பு அப்படிதான் சேவியர் பிரிட்டோ வழக்கு போட்டிருக்கார். அவர் சொன்ன குற்றச்சாட்டுகளோ இல்ல அங்கு நடந்த பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளோ அதை பத்தி மாரிதாஸ் பேசியிருக்கார் பண்ணல. சரி, அந்த சப்ஜெக்ட் வேற. அப்ப விஜய், சேவியர் பிரிட்டோ, லைலா காலேஜ் நிர்வாகம், லைலா காலேஜ் முன்னோர் மாணவர்கள் சங்கம், முன்னாள் மாணவர்கள் தொடர்பு கரெக்டா இருக்கா? கரெக்டா தான் இருக்கு. சோ இவர்கள் நன்றி கடனை காட்டுவதற்காக தங்களை லைலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் என்ற டேக்லைனை பயன்படுத்துவதற்காகவும் இவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு விஜய் 2ஆம் இடத்தில் இருப்பது போன்ற ஒரு பொய் தோற்றத்தை தமிழ்நாட்டில் விதைப்பதற்கான முயற்சியை செய்கிறார்கள். இதற்குள்ளே இன்னொரு மிகப்பெரிய மத ரீதியான பாலிடிக்ஸ் ஒன்று இருக்குது. எங்கே என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் போய்விடுவாரோ அப்படி என்கின்ற பயம் இந்த கிறிஸ்துவ மிஷனரிகளுக்கு இருக்கிறது. சேவியர் பிரிட்டோ, அந்த லைலா காலேஜ் கும்பல், இவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறது. ஏன்னா அப்படிப்பட்ட செய்திகள் தொடர்ந்து பவன் கல்யாண்கிட்ட பேசுறாரு, அதை பேசுறாரு, இதை பேசுறாரு, டெல்லிக்கு போயிருக்காரு, அதை பண்றாரு அப்படின்னு ஒரு ரூமர் 10 நாளா போய்கிட்டே இருக்கு இல்லையா? இப்போ ஒரு 4 தினங்களுக்கு முன்பு மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் வந்து புஷியானது நடத்தினாரு. அதுல வந்து 80% மேல உள்ள மாவட்ட செயலாளர்கள் அதிமுக கூட்டணிக்கு போனாதான் நம்ம ஜெயிக்க முடியும், நம்ம பாலிடிக்ஸ் நிலைச்சு நிற்க முடியும், பாலிடிக்ஸ்ல எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கும், உங்களுக்கு அந்த பாதுகாப்பு தேவையில்லை, களத்துல இறங்கி போராடுறாங்க, திமுகவை வைத்து போராடணும்னு சொன்னா எங்களுக்கு அதிமுக கூட்டணி வேணும், அவங்களுடைய சப்போர்ட்ல தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும் அப்படி என்ற கருத்தை தெரிவித்ததாக செய்திகள்லாம் ஊடகங்கள் மூலியமாக வெளியே பரவி வந்தன. இது அவர்கள் வெளியில வந்து சொல்லாம இந்த செய்திகள் வந்திருக்காது. சோ இதை தடுத்து நிறுத்த வேண்டும். எப்படி தடுத்து நிறுத்தணும்? இப்படிப்பட்ட ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு திமுகவுக்கு அடுத்த இடத்தில் தாவேகா இருக்கிறது, நாமே பலமாக இருக்கிறோம், நம்மளே பலமா இருக்கோம், நம்மளுக்கு ஒரு பலவீனமான என்டிஏ கூட்டணியில் போய் சேர வேண்டும் அப்படி என்ற ஒரு மனநிலையை விஜய்க்கு அறிவுறுத்துவதற்காகவும் இந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கலாமோ என்ற ஐயமும் சந்தேகமும் எனக்கு இருக்கு. இதுல முட்டாள்களின் கூடாரங்கள் ஒன்றிணைந்து ஒரு நடிகனை தலைவராக்குவதற்கு முயற்சி பண்றாங்க. அவர் நடிகர், இன்னமும் ஒரு நடிகராக தான் இருக்கார். இன்னும் அரசியல் கட்சி தலைவராக, ஒரு அரசியல்வாதியாக விஜய் மாறவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. இவங்களோட நோக்கம் என்ன? ஒரு கிறிஸ்துவ முதலமைச்சரை உருவாக்க வேண்டும் என்று கிறிஸ்துவ மிஷனரிகளின் திட்டம். ஒன்று, ஒரு கிறிஸ்துவ முதலமைச்சர், நேரடியான ஒரு கிறிஸ்துவர் முதலமைச்சராக வேண்டும். இல்லாவிட்டால் கிறிஸ்தவர்களுக்கு துதிபாடக்கூடிய, கிறிஸ்தவர்களுக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய, கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய மதமாற்றங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய திமுக போன்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்க வேண்டும். போன தேர்தலில் கமலஹாசனை வச்சு பிரிச்சாங்க. அவர் ஒரு 3% ஓட்டு வாங்கினார். அதிமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு இடைப்பட்ட ஓட்டு வித்தியாசம் 1.5% தான். கேட்டுங்களா? கமலஹாசனே ஒரு 3% ஓட்டை பிரிச்சார். ஓட்டை பிரிச்சதுனால திமுக எளிமையாக வெற்றி பெற்றது. ஜெயலலிதா இல்லை, அதிமுகவில் கட்டுக்கோப்பான அதிமுகவா இல்லை. டிடிவி தினகரன் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு, சசிகலா ஒரு பக்கம் வெளியே இருந்தாங்க. இந்த சூழல்லையும் கூட ஸ்ட்ராங்கான லீடர் இல்லை, தலைமை இல்லைன்னு ஒரு புரபகாண்டா பண்ணப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக பலமிழந்து விட்டது என்ற பொய்த்தோற்றத்தை உருவாக்கி வைத்திருந்த திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சுமார் 25க்கும் மேற்பட்ட பிராக்சி அமைப்புகள் 45,000க்கும் மேற்பட்ட போராட்டங்களை தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நடத்தி, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தமிழக மக்களிடையே உருவாக்கியும் கூட திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் 2021 ஓட்டு வித்தியாசம் வெறும் 3.5% மட்டும்தான். அந்த 3% இந்த மிஷனரிகளின் கூட்டம் இணைந்து கொண்டு திமுகவினுடைய பிராக்சியாக செயல்பட்டு கமலஹாசனை களத்தில் இறக்கி 3 அதிருப்தி வாக்குகள் 3% திமுக மீது எப்போதும் அதிருப்தி. அவங்க ஆட்சியில் இருந்தாதான் அதிருப்தி நினைக்காதீங்க. திமுகனால அதிருப்தி உள்ள ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அந்த அதிருப்தி வாக்குகளை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக கமலஹாசனை களத்தில் இருக்கிறாங்க. அதே போன்று விஜயை இப்பொழுது ஒரு களத்தில் இறக்கி, ஒன்னு விஜய் ஜெயிக்கணும். அவர் ஜெயிக்கலன்னா
திமுக ஜெயிக்கிறது விஜய் மறைமுகமாக ஒரு காரணியாக அமைய வேண்டும் என்று இவர்கள் திட்டமிட்டுதான் விஜயை களத்தில் இறக்கினார்கள். அதற்கான ரிசல்ட் தான் இந்த கருத்து கணிப்பு. IDPS திருநாவுக்கரசு அவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர். அவர் சாதனைகள் அடங்கிய கோப்புகளை எனக்கு அனுப்பி இருக்கிறார். அவரை நேரடியாக சந்தித்த பொழுது அத்தனை பேப்பர் கட்டிங்க நான் பார்த்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் காசுக்காக திருநாவுக்கரசு அவர்கள் மாறி இருக்க வேண்டாமோ என்கின்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஏன்னா நண்பர் இல்லையா, காசுக்கு அடிமை ஆயிட்டார், வேற ஒண்ணும் இல்லை. போன தேர்தலில் அண்ணாமலை ஜெயிக்கலன்னா இந்த கருத்து கணிப்பு வேலையவே நான் உதறி தள்ளிடுவேன்னு சொன்னார். உதறி தள்ளிட்டு போவேன்னார். அண்ணாமலை தோத்துட்டார். இப்போ கருத்து கணிப்பு பண்ணியிருக்காரு. இதுல இருந்து நீங்க இந்த IDPS என்கின்ற நிறுவனத்தினுடைய நண்பகத்தன்மையை நீங்க எடை போட்டுக் கொள்ளலாம். திருமுருகன் காந்திக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா இவங்க 2 பேருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதாக செய்தி ஊடகங்கள்ல பரவிட்டு இருக்கு. இது என்ன? ஏன்னா இவரும் இந்திய அழிக்கிறேன், இந்திய ஒழிக்கிறேன் அப்படின்னு நிறைய டிராமாக்கள் எல்லாமே நடத்திட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே திமுகவோட ஈகோ சிஸ்டமா. இந்த திருமுருகன் காந்தி யாரு? அவன் எதுக்காக அமைப்ப ஆரம்பிச்சான்? அவன் அமைப்போட பேர் என்ன? மே 17 அன்னைக்கு என்ன நடந்துச்சு? மே 17 அன்னைக்கு இலங்கையின் இறுதி போர் நடந்து விடுதலை புலிகள் இயக்கம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு ஈழத்தில் 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று அழிக்கப்பட்டார்கள். ஒரு இன அழிப்பு ஒன்று மே 17 அன்று இலங்கையில நடந்துச்சு. அதை நினைவு கூறும் விதமாக தான் இவன் மே 17 இயக்கம்னு பேர் வச்சிருக்கிறான். ஆனா பரதேசி பயில அந்த இன அழிப்புக்கு துணை போன்ற அந்த இன அழிப்புக்கு அத்தனை உதவிகளை செய்த காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசுக்கு ஆதரவாக நீ செயல்படுறன்னா நீ ஒரு புறம்போக்கு பரதேசியா இல்லையா? இலங்கை முன்னாள் அதிபர் தமிழ் இந்தியாவுக்கு என்ன சொன்னாரு? காங்கிரஸ் அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் நாங்கள் இந்த வெற்றியை பெற்றிருக்க மாட்டோம் சொன்னார். இலங்கை அதிபர் சொன்னாரா இல்லையா? இந்திய மல்ல நின்று சொன்னாரா இல்லையா? அப்படிப்பட்ட காங்கிரஸ் இன்றும் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டையும் ஆதரவான போராட்டத்தையும் திருமுருகன் காந்தியன் இந்த அயோக்கிய ராஸ்கல் பண்ணிட்டு இருக்கான்னா இவன் பேர் வச்சது தப்பு தானே? அப்ப மக்கள் எல்லாம் இளைஞர்களின் மூலச்சலவை செய்ய தானே இலங்கை பிரச்சனையை கையில் எடுத்திருக்கான். நீ ஹிந்தி எழுத்து தாழ்ந்த பார்த்துட்டு ஹிந்தி எழுத்து அழுக்க போறிய? உனக்கு அறிவு இருக்கா? மான ரோசம் சூடு சொரண வச்சு இந்த திருமுருகன் காந்திக்கு இருக்கா? இப்படிதான் நம்ம கேட்கணும். ஏன்னா 2.5 வயசு பொண்ணு கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறாள். திருமுருகன் காந்தி என்ன பண்ணிட்டு இருந்தான்? +2 படிக்கக்கூடிய மாணவி கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துல. திருமுருகன் காந்தி எங்க போனான்? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? ஹிந்தி எழுத்த தார்பூசி அழைச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இதான பிரச்சனை. தமிழ் ஹிந்தி திணிப்பு பற்றி இதே தாமரை டிவியில் நாங்கள் எடுத்த குறும்படம் வெளியிட்டு இருக்கிறோம்ல. திருமுருகன் காந்தி போன்ற அயோக்கிய கூட்டம், அவர்களை ஆதரிக்கக்கூடிய முட்டாள் கூட்டம் அந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு அந்த திரைப்படத்திற்கு ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு வரிக்கும் பதில் சொல்ல தயாரா? நேரடியாக என்னோட விவாதத்திற்கு வர தயாரா? பொதுவெளியில் திருமுருகன் காந்தியும் அவரை ஆதரிக்கக்கூடிய முட்டாள் கூட்டமும் பொது மேடை போடட்டும். எது ஹிந்தி திணிப்புன்னு போராடி பார்த்துப்போம். ஹிந்திய தமிழ்நாட்டில் திணிச்சதும் இந்தியாவிலும் திணிச்சதும் காங்கிரஸ் அரசாங்கம். காங்கிரஸ் தான் ஹிந்தியை திணிச்சது. பிஜேபி ஹிந்தியை திணிக்கல. பிஜேபி இந்திய மொழியில் அத்தனையும் வளர்க்க பார்க்கிறது. அனைத்து பிராந்திய மொழிகளும் இங்க வளர்ச்சி அடைய வேண்டும். பிராந்திய மொழிகளில் MBBS போதிக்கப்பட வேண்டும். பிராந்திய மொழிகளில் இன்ஜினியரிங் பாடங்கள் போதிக்கப்பட வேண்டும். ஒரு பிராந்திய மொழி வெற்றி பெற்றால்தான் அந்த பிராந்திய வெற்றி பெறும். அப்படி கலாச்சாரம் காக்கப்படும், பண்பாடு காக்கப்படும். பிஜேபியோட அஜெண்டா, கொள்கை இது. நாங்க எங்க ஹிந்தியை திணிச்சோம்? ஹிந்தி கட்டாயம் நாங்க சொன்னோமா? வாங்கடா பேசுவோம், வாங்க பேசுவோம். ஏண்டா 15 நாள்ல 7 பொண்ணுங்களை கற்பழிச்சு கொண்டு இருக்கானோ. 60 வயசு பாட்டியை விடல, 80 வயசு பாட்டியை விடல, 2 வயசு குழந்தைய விடல, 14 வயசு குழந்தைய விடல, 16 வயசு குழந்தைய விடல. இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில பெண்கள் பாதுகாப்பு இங்க கேள்விக்குறியா இருக்குது. மாணவர்கள் கையில கஞ்சா பொட்டலங்கள் இருக்கிறது, அபின் பொட்டலங்கள் இருக்கிறது. இவற்றை எல்லாம் பேசுவதற்கு துப்பு இல்லை. இதற்கெல்லாம் எதிராக நின்று போராட துப்பு இல்லை. துப்பு கட்ட திருமுருகன் காந்தி போன்ற திமுகவின் அடிமைகள், கொத்தடிமைகள் ஹிந்தியை தார்பூசி அழைக்கிறாங்களா? எலெக்ஷன் வருதுல்ல, ஹிந்தியை திணிக்குது மோடி அரசாங்கம் அப்படின்னு ஒரு பொய் உருட்ட சொல்லி தமிழ் உணர்வை தூண்டி, தமிழ் மொழி இனவெறியை தூண்டி, அதன் மூலம் அதிமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கு தள்ளிடுறதுக்கான முயற்சி இந்த திருட்டு அயோக்கிய பைய பண்ணிட்டு இருக்கான் திருமுருகன் காந்தி. ஹிந்தி திணிப்பா, வாடா பேசி பார்ப்போம். நீ ஐநா சபையெல்லாம் பணம் கட்டி பேசிட்டு வந்தவன், நான் சாதாரண ஆளு, வா பேசி பார்ப்போம். ஒரு மேடையை போடு, வா விவாதம் பண்ணுவோம். மேடை வேண்டாமா? வா ஸ்டுடியோவுக்கு வா, நானும் ஸ்டுடியோக்கு வரேன். திருமுருகன் காந்தி இந்த அல்லக்கை ஸ்டுடியோக்கு வரட்டும், 2 பேரும் விவாதிப்போம்.
எப்ப ஹிந்தி திணிச்சாங்க? யார் ஹிந்தி திணிச்சாங்க? ரயில்வே ஸ்டேஷன்ல ஏதோ திருச்சியில ஹிந்தி திட்டத்தின் பெயரை தமிழ் மொழியில எழுதி வச்சிருக்காங்க. ஹிந்தியில மட்டும் எழுதல, அதுல தமிழ்ல எழுதி வச்சாங்க. உடனே ஹிந்தியை திணித்து விட்டார்கள், ஹிந்தியை திணித்து விட்டார்கள். புறம்போக்காடா நீங்க? நான் கேட்கிற தமிழக அரசாங்கத்தையும் இந்த அல்லக்கை திருமுருகன் காந்தியும் பார்த்து, எத்தனை தமிழ் பல்கலைக்கழகங்கள் தமிழுக்காக இந்த 5 ஆண்டுகளில் திரு மு.க. ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக அரசு திருட்டு மாடல் அரசு இந்தியா முழுவதும் உருவாக்கி இருக்கு. எத்தனை தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்கி இருக்கிற பல்கலைக்கழகத்தையும் மூட போறாங்க. தமிழ் பல்கலை அண்ணா யூனிவர்சிட்டியும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலும் உள்ள வேலை செய்யற ஆசிரியர்களுக்கு பணம் சம்பளம் கொடுக்க வக்கு இல்லாம வழி இல்லாத எல்லாத்தையும் வலிச்சு தின்னுகிட்ட திரு மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் காலேஜோடைய ரிசர்ச்சுக்காகவும் காலேஜினுடைய முன்னேற்றத்தை பல்கலைக்கழக முன்னேற்றத்திற்காகவும் ரிசர்ச்சுக்காகவும் ரிசர்வ் பணம் வச்சிருப்பாங்க. அந்த பணத்தை எடுத்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சம்பளம் போட்டிருக்காங்க. இப்ப சமீபத்தில் மகளிருக்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்தானுங்க. 5000 ரூபாய் பணம் கொடுத்த அன்னைக்கு ஒரு அறிவிப்பு வருது. அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய சார்பு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் 372 பேராசிரியர்கள் வேலையை விட்டு நீக்கி இருக்காங்க. சம்பளம் போட காசு இல்லைங்கிற காரணத்தினாக தற்காலிக பேராசிரியர்கள் அவர்கள், பார்ட் டைம் பர்மனன்ட் இல்லாத தற்காலிக பேராசிரியர்கள் அவர்கள் 370 பேர் கிட்ட வேலை விட்டு நீக்கிருக்கானோ சம்பளம் போட காசு இல்லைன்னு. உன்கிட்ட சம்பளம் போட காசு இல்லையா? அயோக்கிய அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்க எதற்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்க? இதை கேட்க திருமுருகன் காந்தி போன்ற பொதுநல அமைப்பை நடத்தக்கூடிய அயோக்கிய ராஸ்களுக்கு துணிவு இருக்கா? தில்லு இருக்கா? தெம்பு இருக்கா? படிப்பு கையை அசிங்கப்படுத்துறான், படிப்பு கேவலப்பட்டு போகுது. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவி பாதுகாப்பாக அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் வாழ முடியல, பேராசிரியர்களை வேலையை விட்டு நிற்கிறான். ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய டூப்ளிகேட் பேராசிரியர்கள் வர்றான். ஒரே பேராசிரியர் 15 கல்லூரிக்கும் 20 கல்லூரிக்கும் பேராசிரியர் வேலை செஞ்சிருக்கிறான். அதை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அதை பத்தில இந்த பெயர் பேசியிருக்காங்க திருமுருகன் காந்தி. அயோக்கிய பெயர், திருட்டு பெயர், ராஸ்கல், மொல்ல மாறி முடிச்ச வைக்க பெயர் ஹிந்தி எழுதிய போறான். ஏன்னா எல்லா நாட்டில இருந்து எல்லா மாநிலங்கள்ல இருந்து ஆட்கள் வர்றாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்க தடுத்து வச்சிருக்கீங்க ஹிந்தியை. நம்ம ஓசூரை தாண்டி அந்தாண்ட போயிட்டோம்னா ஹிந்தி தெரியாது, மொழி தெரியாது. ஒரு ஆட்டோக்காரன் பெங்களூர்ல ஹிந்தி பேசுறான், ஒரு ஆந்திரா பக்கம் போனீங்கன்னா ஆட்டோக்காரன் பேசுறான் ஹிந்தியில. நம்ம பெப்பர் தமிழை முழிக்கிறான். இதுதான் நீங்க செஞ்ச சாதனை ஹிந்தி எதிர்ப்பு மூலியமா. வேற என்ன சாதனை செஞ்சு கிழிச்சிட்டீங்க? கருணாநிதி குடும்பத்தில் உள்ளவங்க ஹிந்தி படிச்சுட்டு அமைச்சரானாங்கல்ல. இதை கேட்க துப்பு இருக்கா உனக்கு? கருணாநிதி பேத்து ஹிந்தி சொல்கிற பள்ளிக்கூடம் நடத்தது இல்ல. இதை கேட்க துப்பு இருக்கா திருமுருகன் காந்திக்கு? ஹிந்தி இருக்கக்கூடாது திருமுருகன் காந்தி அந்த பையனுக்கு நான் சவால், ஹிந்தி இருக்கக்கூடாது உனக்கு? தமிழ்நாட்டில் எந்த பாடத்திட்டத்திலும் ஹிந்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாருங்கடா. எந்த பாடத்திட்டத்தில் ஹிந்தி இருக்கக்கூடாது. அதான் நாங்க எங்க குடும்பத்தில் பேசியிருக்கோம். துணிவு இருந்தா அந்த குடும்பத்தை பார்த்துட்டு வாங்கடா என்ற விவாதத்துக்குன்னு கேட்கிறேன். நாட்டில் நடக்கிற அநியாயங்களை வைத்து கேள்வி கேட்க துப்பு இல்லாத துப்பு கட்ட திருமுருகன் காந்தி போன்ற அல்ல கைகள் இப்படிப்பட்ட செயல்களை செய்து தமிழக மக்களை மூலச்செலவு செய்ய பார்க்கிறார்கள். தமிழக மக்கள் விழிப்புணர்ச்சி அடைய வேண்டும். திருமுருகன் காந்தியை சார்ந்து இயங்கக்கூடிய மொழிப்பற்றுள்ள இளைஞர்கள் அவரை விட்டு வெளியேற வேண்டும். அவன் மொழி பட்டாளன் அல்ல, அவன் இன வெறியன். அவன் திமுகவின் அல்லக்கை, திமுகவின் கொத்தடிமை, திமுகவின் காசில் இயங்கக்கூடிய ஒரு திருடன் திருமுருகன் காந்தி என்று உணர்ந்து நீங்கள் அவரை விட்டு வெளியேற வேண்டும் என்று அன்பு கோரிக்கை வைக்கிறேன். சரி, இன்னைக்கு என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் வருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி ரொம்ப அளவுக்கு அதிகமாக பரவிட்டு இருக்கு. ஆனால் இவர் வருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருக்கு. இதில் முக்கியமாக தடுக்கிறதே ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜுனா தான் தடுக்கிற மாதிரியான இந்த 2 பேர்னால தான் வரலங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்கு. சரி, அவர் வந்தால் நல்லதா இல்லை வரலனாலும் பரவாயில்ல, என்டிஏ ஜெயிக்கும் அப்படிங்கிறத, ஏன்னா என்டிஏக்குள்ள வந்தால் தான் ஜெயிக்கவே முடியுங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி இருக்கு. விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வரக்கூடாது, என்டிஏ கூட்டணியில் விஜய் சேர்க்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு தீய சக்தியாக ஒரு அரசியல் கட்சியை துவக்கி இருக்கக்கூடிய என்டிஏவை, தமிழக வெற்றி கழகத்தை, திரு விஜயை என்டிஏ வளர்த்து விடக்கூடாது. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இவர்களும் பிரிவினைவாதத்தை பேசுகிறார்கள், இவர்களும் பிரிவினைவாதத்தை பேசுகிறார்கள். இவர்கள் நீட்டை எதிர்ப்பார்கள், அவரும் நீட்டை எதிர்ப்பார். இவரும் சிறுபான்மையினர் தாஜா செய்யும் பாலிடிக்ஸை பண்ணுவார், திமுகவும் சிறுபான்மையை தாஜா செய்யும் பாலிடிக்ஸை பண்ணும். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் இவர்கள் திமுகவினர் இந்துக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பார்கள், இவர்கள் வாயமூடி மௌனமாக இருப்பார்கள். எனவே திமுகவிற்கு சற்றும் சளைக்காத ஒரு கொள்கை கோட்பாடுகளை உடைய ஒரு தீய சக்தி தான் தாவேகாவும். திமுக மட்டும் தீய சக்தி இல்லை, தாவேகாவும் தீய சக்தி தான். அதை கூட்டணிக்குள் சேர்த்தால் இந்த 2026 தேர்தலில் அந்த கூட்டணி ஸ்வீப் பண்ணும் தமிழ்நாட்டை. எலெக்ஷன் தாவேகா வந்தாலும் இந்துக்களுக்கு எதிராக தான் செயல்படுவாங்க. நிச்சயமாமா. அதாவது
தாவேக்கா உள்ளே வந்துடுச்சுன்னா இந்த தேர்தலில் திமுக ஒரு 10 சீட்டு ஜெயிச்சா பெரிய விஷயம். 120 சீட்டு என்டிஏ ஜெயிக்கும் தாவேக்கா உள்ளே வந்துட்டா. ஆனால் தாவேக்கா நிற்கக்கூடிய ஒரு 30-40 தொகுதியிலே தாவேக்கா ஜெயிச்சிடுமா? ஜெயிச்சிடுச்சுன்னா அவன் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக தமிழ்நாட்டில் கால் கொண்டுருவாங்க. அடுத்த தேர்தலில் நான் போன தடவை 40 சீட்டு ஜெயிச்சிருக்கேன், இத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கேன்னு சொல்லி மற்ற கட்சிகளை, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், தொற்றாந்துருவான், லட்சப்பேடு கட்சி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு அவன் ஒரு ஃபோர்ஸாக உருவாயிடுவான். அப்படிப்பட்ட ஃபோர்ஸாக திரு விஜய் அவர்கள் உருவாகக்கூடாது, தாவேக்கா உருவாகக்கூடாது. தாவேக்கா அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு இயக்கம். ஏனென்றால் அதன் கொள்கை சித்தாந்தம் தமிழ்நாட்டுக்கு உகந்ததல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு உகந்ததல்ல, இந்திய தேசியத்துக்கு உகந்ததல்ல. திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக வெற்றிக் கழகமும் ஒரே கொள்கை நிலைப்பாட்டில் இருப்பவை. எனவே தமிழக வெற்றிக் கழகத்தை என்டிஏவில் சேர்த்து அவர்களை ஒரு பெரிய ஃபோர்ஸாக உருவாக்க வேண்டாம் என்பது என்னுடைய பார்வை. ரெண்டாவது பிரச்சனை, தாவேக்கா இல்லாமலேயே என்டிஏ 150 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த டுபாக்கூர் கருத்து கணிப்பெல்லாம் விட்டுடுங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு கருத்து கணிப்பு வெளியே வருது வட இந்திய ஊடகத்தின் மூலமாக. என்டிஏ லீடர் இருக்கிறாங்க, திமுக டவுன்ஃபால் போகிறாங்க. 110 சீட்டுக்குள்ள 114 சீட்டுக்குள்ளே வராங்க. என்டிஏ 124 சீட்டு வரைக்கும் போகிறாங்க. ஸோ இது ஆரம்ப கட்டம். இது இந்த எலெக்ஷன் எந்த அடிப்படையில் செல்ல போகிறது, இந்த எலெக்ஷன் எந்த நோக்கத்தில் முன்னேறப் போகிறது என்பதற்கான ஒரு அடிப்படை விஷயம் இது. இன்னும் காலங்கள் மாறும், எலெக்ஷன் நெருங்க இந்த 114 என்பது 160 வரைக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 114 என்கின்ற திமுகவின் இலக்கு 90, 80, 70க்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே தயவு செய்து விஜய் இல்லாமலேயே என்டிஏ பரிபூர்ணமாக அறுதி பெருமானுடைய ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை அதிமுக பெறும். என்டிஏ மிகப்பெரிய வெற்றியையும். எனவே என்டிஏவுக்குள் விஜய் வந்தால்தான் வெற்றி என்கின்ற யாராவது கற்பனை நினைத்து என்டிஏக்காரர்கள், என்டிஏ கட்சி, கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் நினைத்தால் உங்கள் எண்ணம் சரியானதல்ல. விஜய் கூட்டணிக்கு வரக்கூடாது, விஜய் வளர்த்து விடக்கூடாது, விஜய் வளர்வதற்கு நாமே காரணமாக இருந்து விடக்கூடாது. ஏனென்றால் திமுக தீய சக்தி என்றால் தாவேக்காவும் தீய சக்தி. எனவே ஒரு தீய சக்தியை வளர்ப்பதற்கு நாம் துணை போகக்கூடாது என்று தாழ்மையுடன் என்டிஏ தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.